மக்களே வணக்கம். தண்டலை வெள்ளப்ப சீரியல்ல நம்ம கலாமா, பரமா, இளமதி எல்லாருமே பொண்ணு பார்க்க போறாங்க. பிரியா பொண்ணு பார்க்க போறாங்க. ஆல்ரெடி பிரியாவும் பரமனும் பேசி வச்ச மாதிரி தான் எல்லா விஷயமும் நடக்குது. பொண்ணு பார்க்க போற இடத்துல பிரியா வர அழகை பார்த்து அப்படியே வாங்கி நிக்கிறாரு நம்ம பரமனை நல்லா வாட்ச் பண்ணி ஷாக்கா வராங்க. என்ன இந்த பையன் இப்படி வச்சு கண்ணை வாங்காத அந்த பொண்ணை பாக்குறானேன்னு சொல்லிட்டு இளமதி ஷாக்கா வராங்க. பரம காதல சொல்றாங்க, பரமா இந்த தடவையாச்சும் பொண்ணு ஓகே சொல்லிடு, வேணான்னு சொல்லிட போற அப்படின்றாங்க. என்ன சண்டைக்கோழி இப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு எப்படி வரா பாருங்களேன், தேவதை மாதிரி இருக்கா, இவ்வளவு போய் யாருன்னா வேணான்னு சொல்லுவாங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்றாரு. உடனே என்ன பண்றாங்க, இளமதி சொல்றாங்க சபையில, எங்க பையனும் பொண்ணும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டோம் அப்படின்றாங்க. உடனே பொன் வீட்டுக்காரங்க சொல்றாங்க, இல்லம்மா பையன் வந்து முதல்ல என் பொண்ணை ஓகே சொல்லட்டும், அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம்னு சொல்றாங்க. உடனே நம்ம பரம என்ன பண்ணிட்டாரு, பிரியா பார்த்தோன்னு, ஏங்க எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, எப்போ வச்சுக்கலாம் கல்யாணம்னு கேட்குறாருங்க. இதை கேட்ட எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. நம்ம கலாமாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த சுரஜினிக்கு வந்து ஒரு காண்டுங்க, இந்த இடத்துலயாச்சும் வேணான்னு சொல்லி அம்மா கிட்ட பரம பற்றி எடுத்து கலகம் மூட்டலான்னு பார்த்தா நம்மளுக்கு வாய்ப்பு இல்லாத போச்சு. இவன் அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானே, நான் என்ன பண்ணுறது, எனக்கு கலகம் பண்ணுறதுக்கு வேற டாப்பிக்கே இல்லையே, பரமனை விட்டான்னு சொல்லிட்டு இந்த தீனி பண்டார சரோஜினி மனசுல யோசனை பண்ணிட்டு இருக்கா பரமனை பற்றி. ஏன்னா இவளுக்கு இதே வேலை தானே, வேற வேலையே இல்லை. எவ பார்த்தாலும் கலாமா கிட்ட வந்து பரமனை தப்பு தப்பாக கோல் மூட்டுற வேலை தான். இளமதி ஷாக்கா வராங்க, என்னடா இது பரம வந்து ஓகே சொல்லிட்டான், ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு டக்கு நம்ம பரம வந்து இளமதி முகத்தை பாக்குறான். ஓ பொசசிவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்படிதான் இருக்கணும் பரமா, இதே மெயின்டைன் பண்றான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காரு நம்ம பரமனும். அப்போ 2 பேரும் தனியா பேசுறாங்க, நம்ம பிரியாவும் பரமனும். பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நான் சொன்ன மாதிரி எனக்கு ஓகே சொல்லிட்டீங்க, இப்பவே மெயின்டைன் பண்றேன் இந்த 1 மாசத்துக்கு, சீக்கிரமா நம்ம கல்யாணம் கூடி வந்துடும், இந்த நேரத்தில் ஆகாஷும் ரிட்டர்ன் வந்துடுவாரு, எங்களுக்கு வாழ்க்கைக்கு நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. எல்லாம் ஓகே தான்மா, கடைசியில் இந்த டீலில் விட்டுற போற, நீ சொல்றதெல்லாம் உண்மை தானே, கடைசி நேரத்தில் காலை வாரிட மாட்டேன்னு சொல்லிட்டு பிரியாவை பார்த்து நம்ம பரமா கேட்குறாரு. பரமா என்னை நம்புங்க, நிச்சயமா சொல்கிறேன், இப்போ என்னை ஓகே சொல்லிட்டீங்கல்ல, இப்போ பாருங்க இளமதி மனசில் சில மாற்றம் தெரியும், கீழே போயிட்டு என்ன சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவ்வளோ மாதிரி அழகு யாருமே இல்லை அந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி வர்ணிச்சு சொல்லுங்க. உடனே இளமதி என்ன திரும்ப பண்ணுவாங்க, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது லேசா, நான் வீட்டுக்கு போகிற பரமா, நீங்கள் இருந்து வாங்கன்னு சொல்கிறாங்களே இல்லையான்னு பாருங்க. அப்போனா அவங்க மனசு குழம்ப ஆரம்பிச்சிடுச்சு, உங்களை பத்தின யோசனை வந்துருச்சுன்னு அர்த்தம். இதை மட்டும் நடக்கலாம் என்ன கேளுங்க, ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தாங்க தெரியும் பரமா, புரிஞ்சுக்கோங்க, உங்களை நான் எந்த விதத்துல ஏமாற்ற மாட்டேன், உங்களுக்கு உங்களை லவ் சக்சஸ் ஆகும், நீங்க இளமதி கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, நான் என் ஆகாஷை லவ் பண்ண ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட பரமனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்து, சரி நம்ம இதே மெயின்டைன் பண்றான்னு சொல்லிட்டு கீழே போறாரு. கீழே போன உடனே அங்க பார்த்தா இளமதி இருக்க மாட்டாங்க. உடனே கலாமா கிட்ட கேட்கிறாரு, அம்மா இளமதி எங்கம்மான்னு. இல்லப்பா இளமதி இப்பதான்ப்பா வெளியே போனா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இளமதி வந்து இங்க வெளியே யோசனை பண்ணிட்டு இருப்பா, என்ன இது பரம இப்படி சொல்லிட்டானே என்னன்ட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அவன் நோட்டீஸ் பண்றான், அவன் முகத்தை பார்த்து, இளமதி முகத்தை பார்த்து, என்ன சண்டை கோழி அப்படின்னு, சொல்லு பரமா என்ன விஷயம் அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப பொண்ணு பிடிச்சி போச்சு, எவ்வளோ அழகாக இருக்காங்க தெரியுமா, அவங்க கண்ணு இருக்கே ஸ்ரீதேவி கண்ணு மாதிரி, மூக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வர்ணிச்சு அவங்கள பற்றி பிரியாவை சொல்லிட்டு இருப்பாரு. இதை சொல்ல சொல்ல வந்து பரமதிக்கு இது கேட்க கேட்க நம்ம இளமதிக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. அதை வெளிக்காட்டாமல், இல்லப்பறமா எனக்கு தலைவலிக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன், நீ அம்மா கூட உங்கள் வீட்டுக்கு போயிடு, நான் அப்புறம் வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்லிடுவாங்க. உடனே நம்ம பரமனா சந்தோஷம், பத்தியா விஷயம்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, இதே மெயின்டைன் பண்ண பரமான்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பாரு. இளமதியும் வீட்டுக்கு போகிறாங்க. இளமதி பார்த்தோன்னே நம்ம நர்மதா கேட்குறாங்க, என்னாச்சு இளமதி இளமதி இளமதின்னு கத்துறாங்க. அவங்க காதிலே வாங்க மாட்டாங்க, ஏன்னா இந்த யோசனையிலே போயிட்டு இருப்பாங்க. உடனே அவன் சண்டை கோழின்னு சொல்லுவா. இதை கேட்டு ஷாக்காக திரும்பி பார்க்குறாங்க, பத்தியா இளமதி இளமதி கூப்பிடுறேன் பார்க்காத போற, என்ன நீ இவ சண்டை கோழி திரும்பி பார்க்குறியே என்ன அப்படின்னு உடையில் விடுறாங்க. நீ வேற சும்மா இருப்பாருமா, சரி நீ வேற சும்மா நர்மதா, எப்போ பார்த்தாலும் எதனாலும் சொல்லிக்கிட்டு உன் நேர காலமே தெரியாதான்னு சொல்லிட்டு நர்மதாவை திட்டுறாங்க. நான் என்ன கேட்டேன், இப்போ என்ன இளமதி சொன்னேன், அதுக்கே இப்படி சேர்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. சரி போன வேலை என்னாச்சு, பரமா எனக்கு ஓகே சொல்லிட்டாரா, நிச்சயம் அதெல்லாம் முடிஞ்சிச்சான்னு கேட்குறாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு, பொண்ணு பார்க்க போகணும், பரமனுக்கு வந்து அந்த பொண்ணு பிடிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நர்மதா ஷாக் ஆகுறாங்க. ஆனால் இளமதி முகத்தில் கொஞ்சம் சந்தோஷமாகவே இல்லை, வத்ததோட தான் சொல்கிறாங்க. இதை கேட்ட காந்திமதி வந்து, என்னது பரமா வந்து நிச்சயதார்த்துக்கு ஒத்துக்கிட்டானா, பொண்ணு பிடிச்சி போச்சா, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு
பரம பார்க்கறதுக்கு அவசரமா கிளம்புறாங்க. இதை கேட்ட லீலாவதி வந்து இல்ல மைனா என்ன நடக்குதுன்னே புரியலடி. அவளை விழுந்து வந்து லவ் பண்ணான் பரம. இப்ப வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்து ஓகே சொல்லியிருக்கா. இந்த இளமுதி வேற இப்படி மூஞ்ச வச்சுட்டு இருக்கா. இந்த கூத்தெல்லாம் நான் எங்க போயிருந்தேன் சொல்றதுனே தெரியலையே. ஒண்ணுமே புரியலடி இந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி இந்த குடும்ப விஷயத்தையே நோண்டிட்டு இருக்கா இந்த லீலாவதி. எப்படியோ உங்க பரமனும் பிரியாவும் போட்ட பிளான் வந்து சக்சஸ் ஆயிடுது. பிரியா வந்து நான் சில ஐடியாலாம் கொடுத்துட்டு இருக்கேன் பரமா. இதை வச்சே வந்து நம்ம அவங்க மனசுல வந்து உங்க காதல வரவேற்கிற மாதிரி நம்ம எல்லாமே பிளான் பண்ற மாதிரி நடக்கணும். இதெல்லாம் ஓகேவா டீலிங்குன்னு கேட்குறாங்க. உடனே நம்ம பரமணும் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். ஆக மொத்தம் எனக்கு இளமதி மனசுல நான் இருக்கணும். இளமதியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இளமதி எங்க பரம நெஞ்சே வச்ச குத்திருக்காரு இளமதியை. அவன் எப்படி வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், கல்யாணமும் பண்ணிப்பான். எல்லாமே இளமதிக்காக தானே. ஆனா இளமதியை புரிய வைக்கிறதுக்காக தானே பரமன் இவ்வளவும் இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒத்துக்கணும் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். இளமதியை வெறுப்பதுக்காக தானே நம்ம பரமனும் பிரியா கூட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் இது மாதிரி பேசி இளமதி மனசு மாறுமா என்னன்னு தெரியல. கண்டிப்பா மாறும். அந்த ஒரு ஈகோ வரும், அந்த பொசசிவ் வரும் கண்டிப்பா பரம மேல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல என்ன நடக்குது தெரியல மேல பேசியில நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.